டயபெட்டிஸ் சர்க்கரை நோய். வெறும் சர்க்கரை சாப்பிட்றதுனால மட்டுமே டயபெட்டிஸ் வருமா? வாட் இஸ் டயபெட்டிஸ்? டயபெட்டிஸ்னா என்ன? பிளட்ல சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு 2 டைப் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது. டைப் 1ன்னு ஒன்று சொல்லுவாங்க, டைப் 2ன்னு ஒன்று சொல்லுவாங்க. டைப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்ன? இன்சுலின் டெஃபிஷியன்சி, நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்காது. இது வந்துட்டு சின்ன வயசுலேயே கூட குழந்தைங்களுக்கு சுகர் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு இந்த டைப் 1ல தான் சேர்த்துவாங்க. எதனால் இந்த டைப் 1? இம்யூன் சிஸ்டம் வந்து பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூன் சிஸ்டம் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலைங்கும் போது டைப் 1 கண்டிப்பாக வரும். இந்த டைப் 1ங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் வரும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்க்யூரபிள். சரி, இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி இன்டேக் ஆஃப் இன்சுலின். ஊசி எடுத்துப்பாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு 3 to 4 டைம்ஸ் வந்து இன்சுலின் ஊசி எடுத்துப்பாங்க. டயபெட்டிஸ் டைப் 2 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இன்சுலின் வந்து சுரக்கும், ஆனால் நம்ம பாடி வந்துட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணவே பண்ணாது. ஸோ எதனால் இந்த டயபெட்டிஸ் டைப் 2 வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்டாக நம்ம டயட் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த டைப் 2 வரும். அப்புறமேட்டு ஜெனட்டிக்கலாகவும் இந்த டைப் 2 வரும். ஸோ நாம் வந்துட்டு நிறையா சுகர் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நமக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். ஸோ அதனாலையும் இந்த டைப் 2 கண்டிப்பாக வரும். இந்த டயபெட்டிஸ் டைப் 2ங்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்தெந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம்? பர்ஃபெக்ட் டயட் பிளான், அதுக்கப்புறமேட்டு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்ம பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டதுனால கண்டிப்பாக நம்மளால் இந்த டைப் 2 வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு டயபெட்டிஸை நம்ம எப்படியெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமேட்டு நல்ல பர்ஃபெக்ட் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அதெல்லாம் சரி. ஆஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா? கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட படுபா